தற்போதைய அண்மை செய்தி. தொடர் விடுமுறையை முடித்து தென் மாவட்டங்களில் இருந்து ஒரே நேரத்தில் சென்னை திரும்பிய மக்களால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முறையாக பேருந்துகளும் கிடைக்காததால் மக்கள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மாநகர பேருந்துகள் முறையாக இல்லாததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் முறையாக பேருந்துகள் இல்லாததால் மாநகர போக்குவரத்து பேருந்துகள் இல்லாததால் மக்கள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். பத்மநாபன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. விஜயதசமி, சரஸ்வதி பூஜை மற்றும் காந்தி ஜெயந்தி விடுமுறை தொடர்ந்து 5 நாட்களாக சென்னையிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் நேற்று மாலையிலிருந்து தொடர்ந்து சென்னை நோக்கி தனியார் பேருந்து மற்றும் அரசு பேருந்து ரயில் மூலம் தன்னுடைய கார்கள் மூலமாக சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று மாலையிலிருந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஆத்தூர் சுங்கச்சாவடி, பரனூர் போன்ற பகுதியிலிருந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை சென்னையில் பல்வேறு பகுதியிலிருந்து சென்னை நோக்கி வந்தவர்கள் ரயில் மூலம் பேருந்து மூலமாக சென்னை நோக்கி வந்தவர்கள் தற்போது தாம்பரம் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் குவிந்துள்ளார்கள். இங்கிருந்து ஆயிரக்கணக்கான பயணிகள் தற்போது இன்று காலையிலிருந்து தங்களுடைய இல்லங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இல்லாமல் கடுமையாக பாதிப்படைந்து வருகிறார்கள். இன்று காலாண்டு தேர்வு முடிந்து இன்று திறக்கப்படுகிறது பள்ளிகள். அதேபோல் கல்லூரிகள் மற்றும் வேலைக்கு செல்வர்கள் ஒட்டுமொத்தமாக சென்னை நோக்கி வந்தவர்கள் இன்று காலையிலிருந்து தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பேருந்து கிடைக்காமல் கடுமையாக பாதிப்படைந்தனர். குறிப்பாக சைதாப்பேட்டை, கிண்டி, திருவான்மியூர் மற்றும் வேளச்சேரி, தரமணி, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், பாடி, அம்பத்தூர் போன்ற பகுதிக்கு மாநகர பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் காலையிலிருந்து 1 மணி நேரமாக பேருந்துகள் இல்லாமல் கடுமையாக பாதிப்படைந்தனர். புறநகர் ரயில்கள் மட்டும் செல்லக்கூடியவர்கள் மட்டும் சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது மாநகர பேருந்துகள் இல்லாமல் பேருந்துகள் நிலையத்தில் கடுமையாக பயணிகள் அதிக அளவில் கூடியுள்ளதால் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் பேருந்துகள் மட்டும் குறைவாக உள்ளது. அரசு உடனடியாக இந்த பேருந்து நிலையத்தில் தாம்பரத்திற்கு செல்லக்கூடிய பல்வேறு பகுதியில் செல்லக்கூடிய பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பயணிகளுக்கு ஏதுவாக அதிக அளவில் மாநகர பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் வேலைக்கு செல்வர்கள் காலையிலிருந்து பேருந்துகள் இல்லாமல் முட்டி மோதி அடையக்கூடிய பொதுமக்களுடைய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளனர். தற்போது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து எந்த விதமான அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் மக்கள் ஒரே பேருந்து நிலையத்தில் அதிகமாக ஏறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மாநகர பேருந்துகள் இயக்க வேண்டும் என பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்குது. மோனிஷா. பத்மநாபன், தகவல்களுக்கு நன்றி.